வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து போதுமானது. 12th அண்ட் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து 10th படிச்சிருந்தால் போதுமானது. இதற்கான ஸ்டார்டிங் சேலரி 15,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. நேரடி நியமனம் தேர்வு இல்லை. ஸோ இன்டர்வியூ மட்டும்தான், உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு அது மூலமாக வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்குவாங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 25/11/2022. ஸோ இன்னொரு 2 or 3 days தான் இருக்குது. ஸோ அதனால் குயிக்காக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதிக்கங்க. ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கங்க. அடுத்து உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய ஒரிஜினல் அதாவது நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு, அடுத்தது மெரிட்டல் ஸ்டேட்டஸு, உங்களுடைய அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் நம்பரு, உங்களுடைய குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஸோ எல்லாத்தையுமே வந்து எழுதிக்கங்க. தென் கம்யூனிட்டி, ஸோ இதையும் வந்து எழுதிக்கங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறதுக்கான ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும். ஸோ ஒரிஜினல் வந்து வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. தென் என்ன அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, அறையின் 88 தரைத்தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திண்டுக்கல் 624004 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ இதில் வழக்கு பணியாளர் 1, வழக்கு பணியாளர் 2, பாதுகாவலர், பல்நோக்கு உதவியாளர், இது மாதிரியான கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. வழக்கு பணியாளர் 1க்கு பொறுத்த வரைக்கும் வந்து 2 போஸ்டிங் இருக்குது, 15,000 சம்பளம். வழக்கு பணியாளர் 2க்கும் வந்து 3 போஸ்டிங் இருக்குது, 15,000 சம்பளம். பாதுகாவலர் 1 போஸ்டிங், தென் பல்நோக்கு உதவியாளர் 1 போஸ்டிங். இதற்கான சேலரி 10,000 அண்ட் 6,400 இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங், வழக்கு பணியாளர் 1 and 2. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 5 போஸ்டிங் இருக்குது. இதுக்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ், சைக்காலஜி, ஸோ இது முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. 40 வயதுக்குள்ளே வந்து இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். பெண்கள் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கங்க. அடுத்தது பல்நோக்கு உதவியாளர் 2. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 வயதுக்குள்ளே இருக்கிறது நல்லது. இதுக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சிட்டிங்க அப்படின்னா போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஷிஃப்ட்டு கணக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் நடக்கும். காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும், அடுத்தது நைட் 8 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும். இது மாதிரி வந்து 2 சுழற்சியாக வந்து கொடுத்துருக்காங்க, ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பாதுகாவலர். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000 வந்து சேலரி. 10th படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 40 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும். பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ லேடிஸ் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கங்க. இதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தென் திண்டுக்கல்.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதில் ரொம்ப லேட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் ஆகிரும் உங்களுடைய அப்ளிகேஷன். ஸோ அதனால் கரெக்டாக இவங்க கொடுத்துருக்கூடிய டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.